நாம் சின்ன வயசுலேருந்து நிறைய ஆவிகள் கதைகளை கேட்டிருப்போம். மந்திரவாதிகள் ஆவிகளை ஓட்டுறதையும் ஆவிகள் கூட பேசுகிறதையும் நாம் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்களை பயத்தில் உறைய வைக்க போகிற விஷயம். அது என்னென்னா, பெங்களூருவை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு அமானுஷ்யமான விஷயங்கள் நடைபெறுதான். ஒரு பெண்ணுடைய ஆவி அவரை பின் தொடர்றதாகவும் அவரை தற்கொலைக்கு தூண்டுறதாகவும் சொல்கிறாரு. மேலும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு அவருக்கு நடத்துகிற வினோதமான பூஜையை பற்றியும் நாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாங்க. நம்ம மண்ணில் உலவும் மர்மங்கள் நிகழ்ச்சியில் நிறைய அமானுஷ்ய நிகழ்வுகளை தேடி பயணம் பண்ணியிருக்கோம். நம்ம குழுவினர் ஆவிகள் பத்தின தேடுதலில் ஈடுபட பெங்களூரு அருகில் 35 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞரை ஒரு பெண்ணின் ஆவி தொடர்வதாகவும் அதனுடைய ஆணைப்படியே 5 வருட காலமாக இயங்கி வருவதாகவும் சமீப காலமா அந்த ஆவி தற்கொலைக்கு தூண்டுவதாகவும் கேள்விப்பட்டு அந்த இளைஞரை தேடி எங்களது பயணத்தை தொடங்கினோம். முதல் கட்ட தேடுதல்ல இப்படி வித்தியாசமான பாதிப்புக்குள்ளான அந்த இளைஞர் பெங்களூருவின் மையப்பகுதியில் இருக்கிற ஜோடி முனீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி வந்து போவதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது. ஜோடி முனீஸ்வரன் கோயிலை நிர்வகித்து வரும் சிவசங்கர் குருஜியை எங்களது குழு தொடர்பு கொண்டு பாதிப்புக்குள்ளானவரை பற்றி விசாரிச்சது. அந்த இளைஞரை தனக்கு நல்லா தெரியும். நீங்க கோயிலுக்கு வாங்க, நான் அவரையும் கோயிலுக்கு வர சொல்றேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன டைமுக்கு நம்ம குழு ஜோடி முனீஸ்வரன் ஆலயத்துக்கு சென்றடைஞ்சது. முன்கூட்டியே குருஜிக்கு நாம தகவல் சொன்னதால பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர் கோயிலில் நமக்காக காத்திருந்தார். அந்த இளைஞர்கிட்ட நம்ம பேசுகையில் தன் பெயர் உதயகுமார் எனவும் தனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதாகவும் 5 வருடமாக தான் தனக்கு இந்த பிரச்சனை இருப்பதாகவும் சொன்னார். 5 வயது முதலே தன்னோட யாரோ ஒருவர் கூடவே பயணிக்கிற மாதிரியும் எப்பவும் கூடவே இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இன்னைக்கு வரைக்கும் இருந்து வர்றதா உதயகுமார் சொல்ல நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. மேலும் தொடர்ந்து பேசும்போது அவர் சில நேரங்களில் பிரம்மையா இருக்குமோன்னு கூட நினைச்சது உண்டா. ஒரு நாள் சற்று பயத்துடனே அருகில் இருப்பவரை தொட்டு பார்க்கலாம் கையால தொட்டு பார்த்த பொழுது ஒரு உருவம் அருகில் இருந்தா எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு உணர்வு இருந்திருக்குது உதயகுமாருக்கு. அன்னிலிருந்து தனக்குள்ள இருக்கிற பய உணர்வு அதிகமாக தற்போது அது தற்கொலை முயற்சிக்கு தள்ளி இருக்குன்னு சொன்னார். தான் கூட இருக்கிறது ஒரு ஆத்மானு உதயகுமாருக்கு அப்ப தெரியல. காலப்போக்கில் அதன் கட்டுப்பாட்டில் வளர்ந்திருக்கிறார் உதயகுமார். அந்த ஆத்மா என்ன சொல்லுதோ அதன்படியே செய்து வந்திருக்கிறார். வேலைக்கு செல்வது கூட ஆத்மா உத்தரவு கொடுத்தால் மட்டுமே சென்று வந்திருக்கிறார். சாலையில் நடப்பது, வேறு வேலை ஏதாவது செய்வது, இப்படி எந்த வேலை செய்தாலும் அதன் சொல்படிதான் செய்து வந்திருக்கிறார். இப்படி உதயகுமார கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்குது அந்த ஆத்மா. இது நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரிச்சு சமீப காலத்துல தற்கொலைக்கு தூண்டி இருக்குது இந்த ஆவை. பல இடங்களுக்கு போய் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்கிறார் உதயகுமார். பின்னர் தான் சிவா குருஜியை சந்திச்சிருக்கிறார். அவர் கேரள முறைப்படி அஷ்டமங்கள பிரசன்னம் பார்த்து அதற்கான காரணத்தை கூறியிருக்கிறார். அஷ்டமங்கலம்னா கேரளா ஸ்டைலில் பண்ணுறது ஒரு அஷ்டமங்கலம். அந்த அஷ்டமங்கல பிரச்சனை போட்டு அவங்களுக்கு என்னென்ன சமஸ்யங்க வருது, போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் என்ன தோஷம் இருக்குதோ அந்த தோஷம் சொல்லி அவங்களுக்கு தெரியப்பிடிச்சு அது அவங்களுக்கு ஆமாம் இருக்குது நிஜம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அதுக்கு என்ன மாரி பரிகாரம் பண்ணுமோ அதுபோல் பரிகாரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இன்றைக்கி பண்ண பரிகாரம் நாளைக்கு வருதில்லை, நாளைக்கு பண்ணுறதுக்கும் நாளைக்கு வருதில்லை. அந்த போன ஜென்மத்தில் என்னென்ன கர்மம் பண்ணியிருப்பாங்களோ அளவாறு கர்மம் பண்ணியிருப்பாங்க, இதே போல சொல்கிறதுக்கு ஆகிறதில்லை.
அந்த கர்மத்துக்கு எது போல் நம்மளுக்கு பிரச்சனையில் வருதோ அதுபோல் பரிகாரம் பண்ணியிருக்கோம். உதயகுமார் தனக்கு ஏற்பட்ட எந்த ஒரு உணர்வையும் குருஜி சிவாவிடம் சொல்லாமலே அவர் முன் அமர்ந்திருக்கிறார். ஆனால் குருஜியோ இவரின் பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக சொல்லவும் அப்போதுதான் சிவசங்கர் குருஜி மீது ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. உதயகுமாருக்கு சின்ன வயசுல இருந்து யாரோ தன்னோட பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் அவர் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு எண்ணம் வரும்போது தான் இதனுடைய பாதிப்பை அவர் உணர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் குருஜி சிவசங்கர் கிட்ட போய் உதவி கேட்டிருக்காரு. சிவசங்கர் குருஜி இதிலிருந்து விடுபடுறதுக்காக ஒரு பரிகார பூஜை நடத்தியிருக்காரு. அந்த பரிகார பூஜை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. உதயகுமாருக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை பற்றி சிவசங்கர் குருஜியிடம் கேட்டபோது, முற்பிறவியின் பயனாய் ஒரு பெண்ணோட ஆத்மாதான் இன்று உதயகுமாரை தொல்லை செய்வதாகவும் அந்த ஆத்மாவை விரட்ட கேரள முறைப்படி பூஜை செய்தால் மட்டுமே முடியும் என்றும், இந்த பூஜை செய்தால் பின்தொடரும் ஆத்மாவை சாந்தப்படுத்தி எல்லா பிரச்சனைகளும் விலகிவிடும் என்று நம்மிடையே விவரித்தார். தாந்திரீக முறைப்படி இந்த பூஜை செய்வதாகவும் அது மந்திரம் இல்லாமல் உடல் மொழியில் மட்டுமே செய்வதாகவும் சொன்னார் சிவசங்கர் குருஜி. இதுபோன்ற ஆத்மாக்கள் சாதாரணமாக ஒருவரை விட்டு சென்று விடாதாம். அதன் தேவை அறிந்து அதற்கு உண்டான பூஜையை செய்தால் மட்டுமே அதன் ஆசை நிறைவேறி பாதிக்கப்பட்டவரை தொந்தரவு செய்யாமல் விலகிச் சென்றுவிடும் என்று தெரிவித்தார். ஜோடி முனீஸ்வரர் கோயிலை பற்றி சிவசங்கர் குருஜி சொல்லும்போது, நாகதோஷத்தின் பிரதான பரிகார ஸ்தலம் இக்கோயில் என்றும், பெங்களூரு மக்கள் மட்டுமல்ல பிற மாநில மக்களும் இங்கு வந்து செல்வதாகவும், பல வருஷங்களுக்கு முன்பு இந்த இடத்தில் ஒரு பாம்பு புற்று இருந்ததாகவும், அந்த புற்று பக்கவாட்டில் வளர்ந்திருப்பது சிறப்பம்சம் என்றும், அதேபோல இங்கு ஒரு சர்ப்பம் சிலை படுத்த வாக்கில் அமைந்திருப்பதாகவும், இங்கு வந்து வணங்கினால் சர்ப்பம் சம்பந்தப்பட்ட அனைத்து தோஷங்களும் விலகுவதாகவும் சொன்னார் குருஜி. இது ஜோடி முனேஸ்வரன் சொல்லிட்டு நம்ம பூமியில் எங்கேயுமே இல்லை. முனேஸ்வரனாக நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குது, கர்நாடகா இருக்குது. இது 2 லிங்கம். அது 2 லிங்கம்னாக்கா சுமார் ஒரு 360 வருஷம் இருக்கும். இப்போ 5 ஜென்ரேஷன் ஆனோம். இதெல்லாம் நிலத்தில் பூமியிலேருந்து வந்தது 2 கல். அது இங்கே 2 கல் போட்டு அப்போல்லாம் பூஜை பண்ணி வந்தாங்க. அப்புறம் மண்ணில் செவரு கட்டின்னு பூஜை பண்ணி வந்தாங்க. ஜனங்க ஜாஸ்தி என்ன ஆச்சுனாக்கா அதெல்லாம் வச்சுட்டு எப்போ இது எங்கே இருக்குதோ அதே தான். அது இந்த லிங்கில் என்னன்னாக்கா என்ன கஷ்டம் இருக்கிறதோ அவங்கவுங்க வேண்டின்னு போகிறாங்க. எல்லா லாங்குவேஜ் வராங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வராங்க. அவங்க வேண்டின்னு போகிறாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போதே பூஜைக்கு நேரமாகிவிட்டது என்று சொல்லியவாறே அம்மன் முன்பு ஒரு குத்துவிளக்கை ஏற்றி வைத்து பூஜை செய்ய தொடங்கினார். அங்கிருந்த உதயகுமார் குழந்தையிடம் கொஞ்சம் சோழியை எடுக்கச் சொல்லி அதை எடுத்து பிரித்து வைத்துவிட்டு ஒரு சில பொருட்களை அந்த குழந்தையிடம் கொடுத்து அம்மனை சுற்றி வரச் சொன்னார். பிறகு உதயகுமாரின் மனைவியிடம் ஒரு சில பரிகாரங்கள் செய்யச் சொல்லிவிட்டு அடுத்த கட்ட பூஜைக்கு தயாரானார் குருஜி. இந்த பூஜைதான் மிக முக்கியமான பூஜை என்றும், இதை செய்தால்தான் அந்த பெண் ஆத்மா அவரை விட்டு செல்லும் என்றும் சொன்னார் சிவசங்கர் குருஜி. இது தாந்திரீக முறைப்படி செய்யக்கூடியது என்றும், தாந்திரீகம் என்றால் மந்திரங்களை உச்சாடனம் செய்யாமல் உடல் மொழியால் செய்யப்படுவதும், இது கேரளாவில் தோஷ நிவர்த்திக்கு செய்யப்படும் பரிகாரம் என்றும் சொன்னார். அது தாந்திரிகா பூஜை. அப்போனாக்கா நம்ம மந்திரம் வாயில் சொல்கிறதில்ல, ஜோராக சொல்கிறதில்ல, இப்படி சிட்கை பண்ணிக்க நம்ம தாந்திரிக கேரளா ஸ்டைலில் அதுவும் நம்ம பவர்ஃபுல்லு. ஓமதல் அப்படி தான். ஓமதலும் தாந்திரிகா தான், பூஜையிலும் தாந்திரிகா தான். உதயகுமாரை ஒரு இடத்தில் அமர வைத்து அவர் முன்பு விநாயகர் சிலையை வைத்து குருஜி தாந்திரீக பூஜையை தொடங்கினார்.
கையை மட்டும் அசைத்து ஒரு சில சைகைகளை செய்யத் தொடங்கினார். மந்திரங்களை சத்தமில்லாமல் மனதிற்குள் மட்டும் சொல்லிக்கொண்டு பூஜையை தொடங்கினார். குருஜியின் உதவியாளர்கள் மட்டும் மந்திரங்களை உச்சாடனம் செய்து கொண்டிருந்தனர். மந்திரங்களை சொல்லி தான் வைத்திருந்த விபூதியை உதயகுமார் மீது தூவிவிட்டபடி ஒரு சில மணி நேரம் பூஜையை தொடர்ந்தார். இந்த பூஜையினால் ஆத்மா பிரச்சனை மட்டுமல்ல, பலவிதமான பிரச்சனைகளும் விலகி ஓடிவிடுமாம். இவருடைய பூஜை முறையை பார்ப்பதற்கே சற்று வித்தியாசமாக இருந்தது. இரண்டாம் கட்ட பூஜை முடிந்த பின்பு மூன்றாம் கட்ட பூஜைக்காக ஓமகுண்டம் வைத்து யாகத்தை தொடங்கினார் குருஜி. இந்த பூஜையினால் வீட்டில் உள்ள பலவிதமான துஷ்ட சக்திகளும் விலகி ஓடிவிடுமா. ஒரு சில நிமிட யாகத்திற்கு பிறகு பூஜையை முடித்துக் கொண்டார் குருஜி. இனி எப்பொழுதும் அந்த பெண்ணின் ஆத்மா பின்தொடர வாய்ப்பு இல்லை என்று சொன்னார். அது மட்டுமில்லாமல் உதயகுமாரின் வாழ்க்கையில் இனி எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது என்றும் சொன்னார். இதுபோன்ற பூஜை முறைகளை கேரளாவில் கைதேர்ந்த ஆசான் ஒருவரிடம் கற்றுக்கொண்டதாகவும் ஒரு சில பூஜை முறைகளை தன்னுடைய முன்னோர்களிடத்தில் கற்றுக்கொண்டதாகவும் குருஜி சொன்னார். இந்த நேரத்தில் குருஜியின் மகன் மஞ்சுநாத் தூங்கும்போது ஒரு சில சர்ப்பங்கள் கனவில் வந்து தொல்லை கொடுத்து வருவதாகவும் அஷ்டமங்கல பிரசன்னம் போட்டு பார்த்தபோது கனவில் வந்தது நாகம் முனீஸ்வரன் என்றும் கண்டுபிடித்திருக்கிறார். அதற்கு பரிகாரம் செய்ய ஓடும் தண்ணீரில் பூஜை செய்ய இருப்பதாகவும் சொன்ன குருஜி அதற்கான ஏற்பாடுகளை துவங்கினார். இது முற்றிலும் வேறுபட்ட பூஜை முறை என்று சொன்ன அவர் இந்த பூஜைக்காக நமது குழுவை பெங்களூரு அருகில் இருக்கும் காவேரி ஆற்றுக்கு அழைத்துச் சென்றார்.